இந்த போட்டோல பாக்குற இவரு பெரிய பெரிய ஃபுட்பால் டீம்ல எல்லாம் பிளேயரா இருந்திருக்காரு. ஆனா தலைவனுக்கு ஃபுட்பாலே பிளே பண்ண தெரியாது. ஆமாங்க, சரியா 1980s காலகட்டத்துல ஃபுட்பால் இண்டஸ்ட்ரியே ஸ்கேம் பண்ண இவர் தான் பிரேசிலை சேர்ந்த கார்லோஸ் கைசர். இவரோட 13 வருஷ கரியர்ல மேட்ச் பிராக்டிஸ்னு எங்கேயுமே இவர் ஃபுட்பால் விளையாண்டதே கிடையாது. அந்த டைம்ல ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்த எல்லாருக்குமே காசு கொடுத்து இவரோட ஃபுட்பால் திறமையா ஆஹா ஓஹோன்னு எழுத வச்சு ஃபேமஸும் ஆகுறாரு. இதை பார்த்த நிறைய டீம் அவரை டீமுக்குள்ள சைன் பண்ணி இழுத்து விட்டதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் டைம்லாம் கார்டியோன்னு சொல்லி ஓடியே கோச்சஸ் எல்லாம் சமாளிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, இவரு டீமுக்கு என்னைக்கெல்லாம் மேட்ச் வருதோ அன்னைக்கெல்லாம் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி படுத்துக்குவாராம். அந்த டைம்ல இருந்து பெரிய பெரிய பிளேயர்லாம் தன்னோட பேச்சு திறமையாவே ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சுக்குவாரு. 2-3 மாசத்துல வேற டீமுக்கும் மாறிடுவாரு. இதே வேலையை தலைவன் 13 வருஷமா 10 தடவை 10 டீமுக்கு பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம தலைவன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கலகலப்பாவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் போட்டு கொடுக்க தோணாதவராகவும் இருந்ததுனால கூட இருந்த பிளேயர்ஸும் அவரை கண்டுக்காமே கடந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலைவன் பிராக்டிஸ் செஷன் அப்பெல்லாம் யூரோப்பியன் டீம் அவரை அந்த டீமுக்கு கூப்பிடுற மாதிரியும் அதை இவர் மறுக்கிற மாதிரியும் போன்ல பேசி அவரோட பிராண்ட் வேல்யூவை அடிக்கடி அதிகப்படுத்திப்பாரு. இவரோட சுமூகமான கரியருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு. பிரேசிலே மிகப்பெரிய மாஃபியா கேங்குக்கு தலைவரான ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ண ஃபுட்பால் டீமுக்கு ஒரு நாள் விளையாட வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதாவது இக்கட்டான சூழ்நிலை வருது. விளையாட மாட்டேன்னு சொன்னா வெளுத்து விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சனால தலைவன் புத்திசாலித்தனமா மூளை யூஸ் பண்ணி அவர் தப்பிச்சாரு. என்னன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ அவர் அசிங்கமா கேட்டாங்கன்னு சொல்லி ஆடியன்ஸ் சைடே இறங்கி சண்டை போடுறாரு. இதனால மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெட் கார்டு வாங்கி வெளியேயும் போறாரு. கடைசி வரைக்கும் தலைவன் மாட்டவும் இல்ல. 1990ஸ்ல அவர் ரிட்டையர்டும் ஆகுறாரு. கடைசியில 2000ஸ்ல ஒரு பேட்டில அவரே அவர் பண்ண ஸ்கேம சொல்லுவாரு. இதனாலதான் இந்த உலகத்துக்கே அவர் பண்ண ஸ்கேம் தெரிய வரும். இல்லனா இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது.